உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். எல்லாருக்குமே வணக்கம். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் ஏன் பேசல ஸோ வந்து மக்கள் வந்து பார்க்கல எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு கட்டிட்டாருன்னு சொல்லணும். ஸோ வந்து இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. நிச்சயமாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்க கூட இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவரோட வாழ்நாளே இது மறக்க முடியாத ஒரு நாளாக மாறிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு நான் வந்து சோகமாக இருந்ததுன்னு சொல்லி வீடியோ பேசி போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே நடந்த எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவர் பேசியிருக்காரு. சரி, எனக்கு கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ அந்த இடத்துல முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ வந்து எங்கள் மேலேயும் தப்பு இருக்குது, நாங்கள் இல்லைன்னு சொன்னால் அந்த ஒரு உண்மையை பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டு இருக்காரு. அதான் நம்ம நல்லா கவனிக்கிற விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. இது எனக்கே ஒரு ஆச்சரியம் அளிக்கோட ஒரு விஷயமா தான் இருக்குது. ஸோ ஓப்பனாக சொல்கிறாரு. ஸோ தப்பு நடந்திருக்கு போயிருக்கு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் என்னோட தொண்டர்கள் மற்றும் நிர்வாகி கட்சி நிர்வாகி மேலே வந்து கை வைக்காதீங்க, எதுவாக இருந்தாலும் டேரக்டாக என்கிட்ட வந்து ஏன் மேலே கை வைங்கன்ற ஓப்பன் சேலஞ்சாக விட்டுருக்காருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு தீர்மான விஷயம். இதில் வந்து நீங்கள் அரசியல் பண்ணாதீங்க அப்படிங்கிற நிறையா விஷயம் நம்ம தளபதி விஜய் பேசியிருக்காரு. ஸோ வந்து இது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா தான் எனக்கு படுது. ஸோ வந்து ஏன் விஜய் பேசுகிற வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி நடந்தது பார்த்தீங்கன்னா ஒரு விபத்தாக இருந்தாலும் ஸோ இறந்த 41 பேருக்கும் என்னோட ஆழ்ந்த வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். பட் இது வந்து மிகப்பெரிய திட்டமிட்ட ஒரு பிளான் மாரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அதுவும் அவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க சாக்கடை குழியில் பார்த்தீங்கன்னா ஸோ உள்ளே உழுதுட்டோம் எப்படி வந்து தெரிலங்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா அட்டைகள் போட்டுதாங்க அந்த இதெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்களாம் அப்படிங்கிற ஒரு உண்மையை வெளிவந்திருக்கு. ஸோ வந்து என்னடா இந்த அளவுக்காடா நீங்கள் ஒரு பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா கேள்விகள் எழுப்பப்படுது. ஸோ நம்ம தளபதி முக்கியமாக பேசுகிற விஷயம் நம்ம தொண்டர்கள் எல்லாருமே பேசுகிற விஷயம் என்னன்னா நாங்கள் கேட்ட இடத்துல அவங்க தெரிலன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீதிபதிகள் நிறைய பேர் சொல்கிறாங்க ஏன் அப்படி பண்ணுறீங்கன்ட்டு. ஸோ வந்து நம்ம தளபதி கேட்ட இடம் பார்த்தீங்கன்னா 4-5 வழி சாதனை மாதிரி இப்போ அவ்வளோ பாதைகள் இருக்குது. பட் ஆனால் இவங்க கொடுத்த பாதையை ஒரே ஒரு பாதை. ஸோ வந்து ஒன்வே மாரி தான் இருக்குது. ஸோ அதனால தாங்க இவ்வளோ குழப்பொழிகள் ஏற்பட்டிருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஸோ கரண்ட் நிப்பாட்டே அடிச்சிருக்கீங்க. ஸோ வந்து நிறைய பேர் இப்போ மக்கள் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஒரு பக்கத்தில் நிறைய பேர் தள்ளிவிட்டு மிதிச்சாங்க. ஸோ வந்து மிதிச்சு கொண்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. ஸோ மிதிச்சு நிறைய செத்து விட்டாங்க. ஸோ என்ன படி மிதிச்சாங்கன்னு நிறைய பேர் ஓப்பனாக பேசியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கவனிக்கிற விஷயமா இருக்குது. ஸோ வந்து சிபிஐக்கு மாற்றி ஸோ தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். ஸோ பார்க்கலாம்.